வணக்கம். கதிரவன் டாக்கீஸில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் பிரச்சாரங்களில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையில் பல்வேறு பொய்களை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் கூறி வருகிறார். அவர் என்னென்ன பொய்களை கூறினார், அவற்றின் உண்மை என்ன என்பதை நாங்கள் ஆதாரத்துடன் கூற வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். மின் கட்டணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி உயர்த்தியது என்று கூசாமல் பொய் சொல்லி வருகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் கையெழுத்திட மறுத்த உதய் மின் திட்டத்தில் யார் சென்று கையெழுத்திட்டது என்று தமிழ்நாடு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த உதய் மின் திட்டத்தின்படி ஒன்றிய அரசு எப்பொழுதெல்லாம் கூறுகிறதோ, கட்டாயப்படுத்துகிறதோ, அப்பொழுதெல்லாம் மின்சார கட்டணத்தை கட்டாயமாக உயர்த்தியாக வேண்டும். மின் கட்டணத்தை பொறுத்தவரை இந்தியாவின் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் மின் கட்டணம் மிக மிக குறைவு. இந்த குற்றச்சாட்டை, அதாவது மின் கட்டண உயர்வை பற்றி எடப்பாடியார் பேசிக்கொள்வதை அவர் தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது குற்றச்சாட்டாக எடப்பாடி கூறி வருவது வீட்டு வரியை திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகரித்து விட்டதாக. உள்ளாட்சி அமைப்புகளில் குறிப்பிட்ட வருவாய் வளர்ச்சி உறுதிப்படுத்தினால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வளர்ச்சி நிதி வழங்கப்படும் என ஒன்றிய அரசினுடைய 15வது நிதி ஆணையம் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறது. இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் வீட்டு வரி உயர்த்தப்படுகிறது. சமீபத்தில் சென்னை மாநகராட்சியில் வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு பற்றி கூறும்பொழுது ஒன்றிய அரசு கடந்த 40 ஆண்டுகள் முன்பு இருந்த வரியை இன்னும் வசூலித்தால் எப்படி, வீட்டு வரிகளை மாற்றி அமையுங்கள் என்று உத்தரவிட்டபோது கூட அந்த உத்தரவை தள்ளி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதன்படி ஒன்றிய அரசு இருந்த 15வது நிதி ஆணையம் குறிப்பிட்ட நிர்பந்தத்தின்படி யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த வரி உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும். 10 முறை தோல்வி அடைந்து 11வது முறையாக தோல்வியடைய காத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி 15வது நிதி ஆணையத்தை கையில் வைத்திருக்கும் ஒன்றிய அரசை வைத்து இந்த கேள்வியை கேட்பாரா என்பது ஒரு கேள்விதான். மூன்றாவதாக அவர் சொல்வது குப்பைக்கு வரி போட்டது திமுக அரசு. இது செக்கிலாட்டிய கடைந்தெடுத்த பொய். குப்பை வரி வசூலிக்கும் சட்டத்தை கொண்டு வந்தது யார் என்று கேட்டால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி 2019ஆம் ஆண்டு அறிவித்தது. 2020 டிசம்பரில் ஆட்சியில் இருந்தது யார்? இதே எடப்பாடி பழனிசாமி தான். அவர் இருந்த பொழுது சொத்து வரி வசூலிக்கும் போது அதனுடன் குப்பை வரியும் சேர்த்து வசூலிக்கப்படும் என அறிவித்தார். இதை மறுக்க முடியுமா? 2021 ஜனவரியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு தான் முதன்முறையாக தமிழ்நாட்டிலேயே குப்பை வரி வசூலித்தது. ஆனால் அதை மறைத்து பொய்களை கூறி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் கூறுவது தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அதிகரித்து விட்டது. 2006 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி விட்டு வரும்பொழுது இருந்த கடன் சுமை சுமார் 43,000 கோடிகள் ரூபாய்கள். அதன் பிறகு 2 முறை ஆட்சியில் இருந்தது. 2011 2016 ஆக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது அதிமுக அரசு. அப்பொழுது அவர்கள் 2011 2016 வரை கிட்டத்தட்ட 1,70,00,000 ரூபாய் மதிப்புள்ள கடன்களை வாங்கினார்கள். அது பழைய கடனுக்கு 150% உயர்வு. அதே போல் அடுத்த 5 ஆண்டுகளிலும் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட கடனை வாங்கினார்கள். அதுவும் 150%. ஆக மொத்தம் 4,50,000 லட்சம் போல அவர்கள் கடன்களை வைத்துவிட்டு சென்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒன்றிய அரசு
நிதியினை தர மறுத்த பொழுது கடன் வாங்கித்தான் அதை சரி செய்ய வேண்டிய சூழலில் சுமார் 4 லட்சம் ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியது. இன்றைய தினம் 10 லட்ச ரூபாய் அளவுக்கு கடன் இருக்கிறது. அந்த பழைய அதிமுக ஆட்சி வாங்கிய கடன்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது திமுக ஆட்சி வழங்கிய கடன் வெறும் 70% தான் இருக்கும். இரண்டாவதாக, இந்த ஒன்றிய அரசை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு கடன் கொடுப்பதில் பாரபட்சம் காட்டியிருக்கிறது. ஒரு மாநிலத்துடைய மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபி, மாநிலத்துடைய வருமானம், கடன் பெறும் தகுதி என அனைத்தையும் வைத்து தான் கடன் கிடைக்கும். அந்த வகையில் நான் ஏற்கனவே கூறியது போல கடந்த 10 ஆண்டு அதிமுக இல்லாத அளவிற்கு 2024-25 நிதியாண்டில் 11.19 என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்து நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அத்தனை நலத்திட்டங்களும் தடையில்லாமல் செயல்படுத்தப்படுகின்றன. மேலும் கல்வி நிதி, பேரிடர் நிதி, மெட்ரோ நிதி, விளையாட்டுத்துறைக்கான நிதி, தமிழுக்கான நிதி என அத்தனை நிதியையும் ஒன்றிய அரசு விடுவித்தால் தமிழ்நாட்டுக்கு கடன் சுமையே இருக்காது. நிதி தர மறுக்க அந்த பாசிச பாஜக அரசை பார்த்து எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி கேள்வி கேட்பாரா? ஏன் தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்தது என்று தெரிந்தும் பாஜக ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இருப்பத காரணத்தால் அவர் வாய் திறக்க மறுக்கிறார். மற்றொரு பெரிய பொய்யை எடப்பாடி அவிழ்த்து விட்டுக்கிறார். தேசிய விருது பெற்ற ஒரே அரசு அதிமுக அரசு. பெரும்பாலும் திரைப்படங்களில் சிறப்பாக நடிப்பவர்களுக்கு தேசிய விருது கொடுப்பார்கள். அதன்படி பார்த்தால் எடப்பாடி சிறந்த நடிகர் என்ற வரையில் அவருக்கு தேசிய விருது கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் திரைப்படங்களுக்கு கொடுப்பது போல் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தேசிய விருது கொடுப்பதில்லை. இந்த புரிதல் கூட இல்லாமல் சிறந்த அரசிற்கான தேசிய விருதை அதிமுக வாங்கியுள்ளதாக எடப்பாடி பேசுகிறார். ஒன்றியத்தில் பாசிச பாஜக இருக்கக்கூடிய காரணத்தால் பணம் செலுத்தி சிறந்த பொய் பேசுவதற்கான தேசிய விருதை வேண்டுமானால் இந்த எடப்பாடி பழனிசாமி பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு பெரிய பொய் அவர் கூறுவது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என்று கூறுகிறார். இதை நிரூபிக்க தயாரா? எமர்ஜென்சி காலத்தில் 1976 ஜனவரியில் அப்பொழுதிருந்த நெருக்கடி நிலையை ஆதரிக்க மறுத்த காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு பொய்க்குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. ஆனால் நெருக்கடி நிலையை ஆதரிக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைக்கப்பட்டது. இது கூட தெரியாமல், அரசியல் விவரம் புரியாமல் 10 தோல்வி பழனிசாமி ஒரு பொய்யை அள்ளி வீசுகிறார். தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றத்திற்காக எந்த ஒரு ஆட்சியும் கலைக்கப்பட்ட வரலாறே கிடையாது. 1980 எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அப்போ எம்ஜிஆர் ஆட்சியும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரா? ஆனால் நிரூபிக்கப்பட்ட குற்றத்திற்காக தண்டனை பெறப்பட்டு பெங்களூரு பரப்பனக்காரகார சிறையில் சிறை வைக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள்தான். அந்த கட்சியினுடைய தலைவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அடுத்ததாக திமுக அரசு வழங்கிய லேப்டாப் தரமற்றது என்று கூறுகிறார். மற்ற எந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட மடிக்கணினை விட திமுக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய மடிக்கணினி மிக தரமானதாக இருக்கிறது என பல தொழில்நுட்ப வல்லுநர்களும் A2D போன்ற பிரபல யூடியூப் சேனல்களும் ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கின்றன. இப்படி சென்ற இடமெல்லாம் பல்வேறு பொய்களை சொல்லி தனக்குத்தானே லேகியை வித்து குற்று கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இனியாவது திருந்த வேண்டும். இந்த பொய்களை திரும்ப திரும்ப சொன்னால் அவருக்கு ஏற்றத்தக்க பதிலடி தரப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கண்ணதாசன். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செயல்